पादुके यदिराजस्य गदह्यङ्कि गदाख्यया तस्य दासरदे पादो शिरसा धारयाम्यहम् पादुके यदिराजस्य गदह्यङ्कि गदाख्यया तस्य दासरदे पादो शिरसा धारयाम्यहम् श्रीमते रम्मजामात्रमुनीन्द्राय महात्मने श्रीरंगवासिनी भूयात् नित्यश्री नित्यमंगलम् सौम्यजामात्र योगीन्द्र शरणाभुज षट्पजम् देवराजगुरुं वन्दे दिव्यज्ञान परं शुभम् இன்றைய தினம் சுடி கொடுத்த நாச்சியாரது திருப்பாவையில் 8வது பாசுரத்தினுடைய உட்கருத்துக்களை நாம் அனுபவிப்போமாக. இந்த பாசுரமாகப்பட்டது கீழ்வானம் வெள்ளன் நெருமை சிறுவீடு மேய்வான் பரந்தன காண்மிக்கொள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்னோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய்ந்த அருளேலோர் என்பாவாய். இந்த 8வது பாசுரத்தில் தேவாதி தேவனை நாம் சென்று சேவித்தால் அப்பேற்பட்ட பெருமாள் கேட்டதெல்லாம் வாரி வாரி கொடுப்பாராம். அந்த தேவாதி ராஜனை நாம் சென்று சேவித்தால் ஆவா என்று ஆராய்ந்து வாருங்கள் வாருங்கள் என்று வாரி கொடுக்கக்கூடிய அப்பேற்பட்ட பெருமாள். ஆக இந்த 8வது பாசுரத்தின் ஒரு சுருக்கத்தை இவ்விடத்தில் நாம் தொடக்கமாக அனுபவிக்க இருக்கின்றோம். பகவானை அச்சையில்தான் பற்ற வேண்டும் என்றால் சூடி கொடுத்த நாச்சியார். அதை சேஷத்துவ ஞானத்தோடு பற்ற வேண்டும். இந்த பாட்டிலும் அடுத்த பாட்டிலும் அந்த சேஷத்துவ ஞானம் வெறும் அறிவோடு நில்லாமல் பாரதந்திரியம் செயல் அளவாகவும் அமைய வேண்டும் என்று நாச்சியாரது வாக்கு. பகவத் ஆராதனமே, அதாவது இந்த பூஜையே அவன் உகக்கும் கைங்கரிங்களில் மிகவும் சிறந்தது. அந்த பெருமாளுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியத்துக்கு ஆராதனையே மிகவும் சிறந்தது. இந்த பாசுரத்தின் சுருக்கத்திலிருந்து சூடி கொடுத்த நாச்சியாரின் வாயிலாக நாம் இதை அனுபவிக்கின்றோம். மேலும் கீதாச்சாரியன், அதாவது கிருஷ்ண பரமாத்மாவுடைய வாக்கு என்ன? இதில் ஒருவன் ஒரு துளசியோ புஷ்பத்தையோ பழத்தையோ அல்லது சுலபமாக கிடைக்கக்கூடிய தீர்த்தத்தையோ எனக்கு அன்போடு சமர்ப்பித்தால் அதை நான் திருப்தியாக ஸ்வீகரிக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணன் சாதித்தாராம். சமர்ப்பிக்கும் பொருள் அந்த நம்ம பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோமே, அந்த பொருளின் மேன்மையை பெருமாள் பார்ப்பதில்லை. இடுபவன் சமர்ப்பிப்பவனுடைய அன்பையே பெருமாள் பார்க்கிறார். ஒரு உத்திரணி தீர்த்தத்திலும் திருமஞ்சனம் செய்யக்கூடிய சாலிகிராம மூர்த்தியிலும் பகவான் பூர்ணமாக எழுந்தருளி இருக்கிறார். ஆக பெருமாள் சௌலபியமாகவும் நீர்மைத்தன்மையோடும் நமக்கோசரம் இறங்கி வந்து ஈஸியாக அவருடைய திருவிடை பற்றுவதற்காக பெருமாள் இப்பேற்பட்ட குணாதிசயங்களை கொண்டு நம்மளை ரட்சிக்கிறார் என்று கீதையின் வாக்கு கிருஷ்ணன் இவ்வாறு சாதித்திருக்கிறார். இந்த இடத்துல பிரீத்தியை வெளிப்படுத்துதல், ஜீவனின் ஸ்வரூபம் அணுவாகி இருந்தாலும் ஞானிக்கு பகவானிடம் உள்ள அன்பு விபுவாக அபரிமிதமாக இருக்கும். இந்த இடத்துக்கு சுவாமி சாதிச்ச உதாரணம் என்ன? ஸ்நேகோ மே பரமோராஜன் என்று தம் பக்திமிக்க
தமக்கு பக்தி மிக அதிகம், அளவிட முடியாதது என அனுமார் சிறு திருவடி சொல்லுகிறார். இதனையே பரமாத்மாவான கிருஷ்ணன் பிரியோகி ஞானினோ தர்யத்தம் சசமம பிரியா, ஞானிக்கு என்னிடமுள்ள அன்பு அளவிட முடியாது. இந்த பாட்டில் கிருஷ்ணனிடம் அதிகமான பிரீத்தியை செய்யும் ஒரு கோபியை எழுப்பக்கூடிய படலமாக இந்த பாசுரம் அமையப்பட்டிருக்கிறது. இந்த பாசுரத்தில் கீழ்வானம் வெள்ளன் நெருமை சிறுவீடு, கீழ்வானம் கிழக்கு திக்கு வெளுத்தல், எருமைகள் மேய புறப்படுதல் விடியதற்கான அடையாளம். கீழ்வானம் வெளுத்தது கார்த்தால பொழுது விடுவதற்கான அடையாளத்தை எருமை மாடுகள் தெரிந்து கொண்டு கொட்டகையிலிருந்து மேய்வதற்காக வெளியே புறப்படுகிறது. இது விடியதற்கான அடையாளத்தை இவ்விடத்தில் உள்ளே உறங்குபவர்களுக்கு எடுத்து காட்டியிருக்கார். மேலும் இந்த பாசுரத்தில் ஆவாவென்றாராய்ந்தருள, குகன் 10 அடி தன்னை நோக்கி வந்ததற்கு மனம் நொந்தான் சக்கரவர்த்தி திருமகன். ஐயோ, நாம் இவர்களை இவ்வளவு தூரம் நடக்க வைத்தோமே, அவர்கள் இருக்குமிடம் நாமே போய் வேண்டியவைகளை செய்யவில்லையே என்று மனம் இறங்கி நமக்கு அருள் புரிவாராம் பெருமாள். இந்த சுருக்கத்தின் வாயிலாக இந்த பாட்டில் பெருமாள் நினைக்கிறார், இந்த குழந்தை இவ்வளோ தூரம் வருது, அது இருக்கிறதுக்கே போய் நம்ம அருள் பாவிக்கலாமே அப்படின்ட்டு சௌலபியமான நீர்மைத்தன்மையான குணத்தை கொண்டவர். ஆக இன்றைய தினம் இந்த 8ஆம் பாசுரத்தினுடைய விஷயத்தை நாம் அனுபவிப்போமாக. இந்த இடத்துல 5 லட்சம் தோழிமார்களும் திரண்டு வந்து அழைக்க வேண்டுவது போல் கண்ணபிரானுக்கு மிகவும் அந்தரங்கமாக இருப்பவளான ஒருத்தியை உணர்த்தும் பாசுரமாக இது இருக்கிறது. கீழ்வான வெள்ளன் நெருமை சிறுவீடு, மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம். கோதுகளமுடைய மாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய்ந்தருளேலோர் என்பாவாய். இந்த பாசுரத்தினுடைய விளக்கத்தை இதன் மூலமாக நாம் அனுபவிப்போமாக. சம்சாரிகளுக்கு இரவு பொழுது பரம இம்சியாக இருக்குமா. ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய புருஷர்களுக்கெல்லாம் வயக்காட்டில் போய் கணியில் போய் வேலை செய்யறவா, அதாவது இவாளுக்கு ராத்திரி பொழுது பரம இம்சியாக இருக்குமா. சோம்பேறித்தனம் தமோ குணத்தின் மிகுதியால் வந்த உறக்கமாய் இருக்கக்கூடிய ராப்பொழுது வெறுக்கும்படியானது. இந்த புருஷர்களுக்கெல்லாம் ராத்திரி பொழுது வெறுக்கக்கூடிய நிலையில இருக்கா. ஏன்னா அவளுக்கு இது பிடிக்கல. ஏன்னா உழைக்கிறதையே தொழிலாக வச்சுருக்கா. எப்பொழுது பொழுது விடியும், சீக்கிரம் போகணும், 3 மணிக்கெல்லாம் எழுந்துக்கணும் இப்படின்ட்டு ராத்திரி பொழுதை ஆயர்பாடியில் இருக்கிற புருஷர்கள்லாம் வெறுக்கிறாளாம். ஆனால் ஆயர்பாடி சிறுமிகளுக்கோ ராப்பொழுது ரொம்ப விரும்பத்தக்கதாக இருக்குமா. அது எப்படி? காரணம், கிருஷ்ணனுடன் நீண்ட நேரம் பகிர்ந்து கொள்வதால் ராப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஆயர்பாடி சிறுமிகளுக்கெல்லாம் பிடிப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆயர்பாடியில் புருஷர்களுக்கு இப்படி, ஸ்திரீகளுக்கு இப்படியாக அமையப்பட்டிருக்கிறது. இந்த பாசுரத்தில் கீழ்வானம் வெள்ளென்று இந்த இடத்துல நித்யா விபூதி, நீலா விபூதி, இங்க சைன திருக்கோணத்தில் காட்சி கொடுத்திருக்கின்ற பரமபதநாதனான ஸ்ரீ அரங்கநாதன் அவர் இருக்கக்கூடிய வைகுண்டமாகப்பட்டது அந்த மேல் வானம் என்று அழைக்கக்கூடிய அந்த இடம் நித்திய விபூதி. அது
மோட்சத்தை அடையக்கூடிய இடம், அது வைகுண்ட வாசன் இருக்கக்கூடிய இடம். கீழ்வானம் என்பது லீலா விபூதி. இப்ப நம்மலாம் இருக்குமே, இந்த பரதகண்டத்தில் இருக்கக்கூடிய பூலோகத்தில் இருக்கக்கூடிய ஜீவாத்மாவுக்கெல்லாம் இது லீலா விபூதி அப்படின்னு சொல்றான். நம்மாழ்வார் உரைக்க வல்லார்க்கு வைகுந்தமாகும் தம்மூர் எல்லாம் என்று சுவாமி அருளிபடியே லீலா விபூதியும் ஒரு விதத்தில் வைகுண்டம் ஆகிறபடியால் இதை கீழ்வானம் என கொள்ளலாம். பெருமாள் வைகுண்டத்திலேருந்து பூலோகத்துக்கு வந்துட்டார். அப்போ பெருமாள் எங்க இருக்கிறோ அதான் வைகுண்டம். ஆகையினால நித்யா விபூதி என்று அழைக்கக்கூடிய வைகுந்தமாகப்பட்டது ஸ்ரீமன் நாராயணன் பூலோகத்தில் இவ்விடத்தில் வந்து ஆயர்பாடியில் எல்லாரோடு சேர்ந்து இருக்கும் போது இந்த நீலா விபூதியும் வைகுண்டமாகவே கருதப்படுவதாக ஆச்சாரிய பெருமக்களின் வாக்கு. இது ஆச்சாரியருடைய சன்னிதானம். ஆதலால் இருள் தரம் ஞாலமாக இருக்காமல் மேல்வானம் வெல்லென்று இருக்கிறது. ஆக ஆச்சாரிய புருஷர்கள்னா யாரு? குருன்றவர் இருளை போக்குபவர். அப்போ அவர் இங்க இருந்துட்டாருனாக்கா ஆட்டோமேட்டிக்கா இவ்விடத்தில் வெளிச்சம் வந்துடுது. ஞானமாகிய பொக்கிஷத்தை சிஷியர்களுக்கு போதித்ததின் வாயிலாக இந்த இடம் மேல்வானவன் வெல்லென்று இருக்கிறது. எப்படி மேலோக வைகுண்டம் இருக்கோ அதுபோல இதுவும் பூலோக வைகுண்டமாக சொல்லப்படுகிறது. இவ்விடத்தில் வானம், மேகம், விண்ணுலகம். வானம் இருக்கு, அதை தொடர்ந்து மேகம், அதுக்கு மேலே விண்ணுலகம். மேகம், மழை, மண்ணுலகம். மழையாகப்பட்டது மேகத்தின் வாயிலாக பொழிகிறது மண்ணுலகத்தில். ஆக இவ்விடத்தில் எதை ஒப்புமைப்படுத்தி காட்டுகிறார்கள்? இந்த மண்ணுலகத்தில் ஆச்சாரிய புருஷர்கள் இருக்கிறதுனால இந்த இடம் செழுமையுடனும் நித்யா விபூதிக்கு ஒப்பானவையாகவும் இவ்விடத்தில் கருதப்படுகிறது. மேகம் மழை பெய்து வெளுத்து விடுகிறது. ஆச்சாரியர் உபதேசத்தை கேட்கிற போது என்னை வெள்ளையுறாக்க வல்ல என வெளுப்பாக இருக்கும். ஆச்சாரியன் சன்னதியை விட்டு சென்றால் இருள் தோன்றும் அப்படின்ட்டு கீழ்வான வெள்ளென்று அப்படின்னு இந்த விஷயத்தை அற்புதமாக நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆழ்வாருடைய வைபவத்தை சூடி கொடுத்த நாச்சியாரின் திருப்பாவை பாசுரத்தில் நாம் அனுபவித்துக் கொண்டு வந்திருக்கின்றோம். இன்றைய தினம் திருமங்கை ஆழ்வார் திருநாங்கூரில் வீட்டிருக்கக்கூடிய அந்த பெருமாளுக்கு அவருடைய பதிகத்தில் அந்த சுவாமி கூறியது என்ன? அந்த திருமங்கை ஆழ்வார் சாதித்த விஷயம் என்ன? இவ்விடத்தில் பசு, எருமை ரெண்டுத்துக்கும் ஒரு ஒப்புமை கொண்டு காட்டப்படுறார். எருமை கிட்ட வந்து கரும்பு கட்டோட போட்டோம்னாக்கா அது கரும்பை விட்டுடும், அந்த தழையை மட்டும்தான் எருமை மாடு சாப்பிடும். அதுபோல பகவத் விஷயத்தை அனுபவிக்காதவர்கள் எருமையாக விமர்சிக்கப்படுகிறார்கள். அடுத்தது பசுவாகப்பட்டது பனி படர்ந்த புற்களை மேயாது. எருமையானது விடிய காத்தால கொட்டகை விட்டு வெளியில வந்த பிறகு பெய்த பனியில் பட்ட அந்த புற்களை மேயும். அதுதான் பசுவிக்கும் எருமைக்கும் உள்ள ஒப்புமையின் வாயிலாக எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் இப்படி அனுசந்திச்சிருக்கா. மிக்குள்ள பிள்ளைகளும் இந்த இடத்துல ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் சாதித்த விஷயத்தின் வாயிலாக ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டோம். இவ்விடத்தில் மிக்குள்ள பிள்ளைகளும் உடையவரது பெருமை. எம்பெருமானார் தரிசனமின்னே இதற்கு நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தார். அம்புவையோர் இந்த தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்த அந்த செயலை அறிகைக்கார். அப்பேற்பட்ட ராமானுஜருடைய பெருமையை மிக்குள்ள பிள்ளைகளும் என்பதற்கு
பிராட்டியாகப்பட்டவள் இவ்விடத்தில் ஒப்புமைப்படுத்தி காட்டுகிறாள் ஆச்சாரியரின் வாயிலாக. ஏற்கனவே காலம் சென்றவர்களையும் அப்போது பரமபதம் சென்று சேராதபடி நிறுத்தி வைத்து தாம் அவதரித்த பின்பு, எம்பெருமானார் அவதரித்த பின்பு திருமுடி சம்பந்தத்தினால் அவர்களையும் பரமபதத்திற்கு அனுப்பி வைக்கும் பெருமை நம் ராமானுஜர் ஒருவருக்கே அசாதாரணமாக சொல்லப்படுகிறது. பெருமாள் நித்யா விபூதி நீலா விபூதிக்கு நீதான் அதிகாரி அப்படின்ட்டு எம்பெருமானாருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டார். மோட்சத்தை கொடுக்கக்கூடிய தகுதி எம்பெருமானாருக்கு நித்யா விபூதிக்கும் நீலா விபூதி சேர்த்து கொடுத்ததாக பெரியவர்களின் வாக்கு. இதை ஸ்ரீமத் வேதாந்த தேசிகன் தனது நியாய பரிசித்துயில், அதாவது அவர் இயற்றிய மங்கள ஸ்லோகத்தில் தத்பாத கோடி ரஜோ சம்பந்தன் ஸ்மிதீய மாணவி பவான் அப்படின்னு சுவாமி சாதிச்சிருக்கார். எம்பெருமான் தமக்கு முற்பட்டவர்களை தம்முடைய திருமுடி சம்பந்தத்தினாலும் தமக்கு பிற்பட்டவர்களை திருவடி சம்பந்தத்தினால் அனுசரித்தார். இதன் பொருட்டு போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்னோம் என்று இந்த அற்புதமான விளக்கத்தை எம்பெருமானாரின் வாயிலாக நாம் அறியும்படி ஆச்சாரிய புருஷர்கள் இவ்விடத்தில் எடுத்து எம்பியிருக்கிறார்கள். மேலும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம், கோதுகளமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு. இவ்விடத்தில் ராமாவதார கதையை நினைவூட்டும்படி இந்த பாசுரமாகப்பட்டது அமையப்பட்டிருக்கிறது. ராவணனுக்கு விபீஷணன் சாதித்த அறிவுரை. விபீஷணன் ராவணனை பார்த்து, ராமர் சாதாரண மனுஷன் அல்ல, சாக்ஷாத் மன்மதகா மகாவிஷ்ணுவின் அவதாரமே, ஆகையினால சீதையை அவரிடமே சேர்த்துவிடு என்று விபீஷணன் ராவணனுக்கு அறிவுரை கூறினாராம். ராமனிடம் அபச்சாரப்பட வேண்டாம் என அறிவுறுத்தினான். ராவணன், நான் உனக்கு அண்ணன், எனக்கு உபதேசி பண்ணுவதை நிறுத்திடு அப்படின்னு சொல்லிட்டு நீ நாடு கடத்தப்படுவாய் என உத்தரவும் போட்டுட்டானா ராவணன். நாடு கடத்தப்படுவதற்கான காரணம் என்ன, அதுதான் இவ்விடத்தில் அனுபவிக்க போறோம். எனக்கு எதிரி உனக்கு நண்பனா என கோபித்து நாட்டை விட்டு வெளியேற்றினான். விபீஷணன் இந்த சருவாயில சக்கரவர்த்தி திருமகன் ராமணனுடைய திருவடியை நேரே சென்று அனுபவிக்காமல் சுக்ரீவன் தொடக்கமாக முதலான வானரங்களையும் மற்றும் அனுமானையும் அவர் தொடக்கமாக இருக்கிற வானர படைகளையும் முன்வைத்துக் கொண்டு ராமனுடைய திருவடியை பற்றினான். தனியா போயிருந்தாக்கா ராமனுடைய திருவடியை அவரால் பற்ற முடியாது. ஏன்னா அப்பேற்பட்ட வானரங்களும் விபீஷனும் சுக்கிரனும் மற்ற எல்லாருமே ராமருக்கு முன்னால் இருக்கா, இவாளம் தாண்டி தான் அவர்கிட்ட போக முடியும். ஆனால் இவர்கள் எல்லாரையும் அணைத்து கொண்டு ராமருடைய திருவடியை போய் விபீஷணன் பற்றினான். நம்ம பெருமாள் கிட்ட சரணாகதின்னு ஒன்று அடைஞ்சிட்டோம்னாக்கா நீ தவறே செய்திருந்தாலும் பெருமாள் நம்மளை கடாட்சிப்பார், ரட்சிப்பார். இவ்விடத்தில் ராவணனாகப்பட்டவன் ராமருக்கு விரோதி, அவனுடைய தம்பியாகப்பட்டவன் விபீஷணன் அவனுக்கு தன் தமையனார் செய்த தவறை எடுத்து கூறி அவன் திருந்தாத பட்சத்தில் அவனை நாடு கடத்திட்டான். உடனே அவர் எங்க வந்தார், சக்கரவர்த்தி திருமகன் இருக்கக்கூடிய இடத்திற்கு அவருடைய திருவடியை தஞ்சம் பற்றி சரணாகதி அடைந்தார். ஆக அதுபோல இவ்விடத்தில் மற்ற தோழிகள் எல்லாரும் 5 லட்சம் பேர்கள் கண்ணனை சரணடைய செல்வதற்காக கோயிலை நோக்கி போயின்னு இருக்காளாம். அவ எல்லாரையும் தடுத்து நிறுத்தி அவர்களையும் அழைத்து கொண்டு உன் வாசல்ல வந்து நின்றுருக்க, உன்னை வைத்து தானே கண்ணனை சரணடைய முடியும் என அவ விண்ணப்பம் பண்ண, அதுக்கு ஒரு வார்த்தை சொல்றா,
இந்த 3வது ஆத்துல இருக்க தூங்கிட்டு இருக்க பொண்ணை பார்த்து, கிருஷ்ணனும் நீயும் நகமும் சதையும் போல இருக்கிறீர்கள் என வினவினாள். எப்படி விபீஷணன் வந்து மற்ற வானரங்களையும் சேர்த்து கொண்டு சக்கரவர்த்தி திருவனுடைய திருவடியை பற்றி சரணாகதி அடைந்து அவருடைய கடாட்சத்தை பெற்றானோ, அதுபோல இந்த ஆயர்பாடியில 5 லட்சம் பெண்கள் படித்துறையில் தீர்த்தாமாடி நோன்பை அனுசரித்து கொண்டு ஸ்ரீமன் கிருஷ்ணனுடைய திருவடியை போய் திருக்கோயிலை போய் சென்று அடையணும்னு கிளம்பியிருக்கா. அவளை எல்லாரும் நிறுத்திட்டேன், அவள் எல்லாரும் உங்க ஆத்து வாசல்ல வந்து நின்றுட்டு இருக்கா. நீ இப்படி உணகின்னு இருக்கியே, ஏன் உனக்கு இப்ப ஏற்பட்ட ஏத்தோன்னு இவ்விடத்தில் சொல்றா? கிருஷ்ணனும் நீயும் நகமும் சதையும் போல இருக்கிறீர்கள் அப்படின்ட்டு அவ வினவினாளாம். அதனால நீ விரைந்து எழுந்து வா, தூங்கின்னு இருக்கே எழுந்து வா, உனக்கோசரம் இத்தனை லட்சம் பேர் காத்துன்னு இருக்கா அப்படின்னு வெளியில் இருக்கிற தோழிமார்கள் எல்லாம் உள்ளே உறங்குபவர்களை எழுப்புறான். இந்த இடத்துல எப்படி திருமங்கையாழ்வார் பாசுரத்தையும் நம் ராமானுஜருடைய பிரபாவத்தை வைத்துக்கொண்டு இந்த பாசுரத்தை அனுபவிக்கிறோமோ, இவ்விடத்தில் குரத்தாழ்வாரின் புத்திரரான பராசர பட்டர் அருளி செய்த ஸ்ரீ குணரத்ன கோஷம் என்னும் கிரந்தத்தின் வாயிலாக நாம் இந்த விஷயத்தை அனுபவிக்க போறோம். ஸ்ரீ ரங்கநாதரை உன்னுடைய சேர்க்கையின் மூலம் பார்க்கின்றோம். எப்படி? தங்களுடைய கணவர் என்ற வழியில் எங்களுடைய மாப்பிள்ளையாக, மேலும் பெரியாழ்வாரின் மருமகனாக தங்களின் உறவின் மூலமாக பெருமாளின் உறவை பெறுகிறோம் அப்படின்னு இந்த இடத்துல அற்புதமா எடுத்து சொல்லியிருக்கா. எனவே மேற்கண்ட உதாரணங்கள் மூலம் உன் பொருட்டு தான் மற்ற தோழியர்கள் எல்லாரும் உனது கல்யாண குணத்தின் பொருட்டு உன் மூலமாக நாங்களே கண்ணனை அடைகிறோம். எனவே விரைந்து எழுந்து வா, உள்ள தூங்கிட்டு வாழ இப்படிலாம் சொல்லி கூப்பிடுறாள். ஆக இந்த இடத்துல கோதுகளமுடைய பாவாய் அப்படின்னு சாதிச்சிருக்காங்க. கோதுகளமுடையன்னா புத்துணர்ச்சி, குதூகலம், சந்தோஷம், இதுதான் இதனுடைய அர்த்தம். அப்போ சந்தோஷமுடைய பெண்ணே என்பதாக அர்த்தம். குதூகலம் எதனால? தன்னுடைய குதூகலத்தை எம்பெருமானிடத்தில் உள்ளவளே என 2 வகை பொருள்பட இவ்விடத்தில் கூறியிருக்கா. நீயும் கிருஷ்ணனும் நகமும் சதையுமாக இருக்க, பெருமாள் கூட அதிகமாக பேசக்கூடிய தன்மை கிருஷ்ணன் கிட்ட, அவனை அனுபவிக்க தன்மை, இப்படி 2 விஷயம் உங்ககிட்ட இருக்கிறதுனால உங்ககிட்ட நாங்கள் வந்து வாசலிலிருந்து உன்னை கூப்பிடுறோம். இதனையே கீதையில் கண்ணன் தன்னுடைய குதூகலம் எப்படி இருக்குன்னு சொல்றாருன்னா, ஞானிகளிடத்தில் உள்ளதாகவும் ஞானியரது குதூகலமாகப்பட்டது தன்னிடத்தில் உள்ளதாகவும் கிருஷ்ணன் கூறுகிறார். இப்படி பகவத் பிரீத்தியத்தை தன்னிடத்தில் அதிகமாக கொண்டுள்ள ஒரு சிறந்த வியக்தியை, அதாவது செயலை கோதுகலமுடைய பாவாய் இந்த இடத்துல இப்படி ஆண்டாள் அற்புதமாக அருளி செய்திருக்கார். மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய அப்படின்ட்டு ஒரு வசனம், ஒரு வார்த்தை 8ஆம் பாட்டில் 6வது வரியில மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய அப்படின்னு சுடி கொடுத்த நாச்சியார் சாதிச்சிருக்கா. இதுக்கு கேசி என்கிற அரக்கனை பத்தி இவ்விடத்தில் எடுத்து சொல்றான். மா என்றால் குதிரைக்கு பெயர், மா என்றால் மிருக சம்பந்தத்திற்கும் பெயர். அது மட்டுமல்ல, 4 கால்களை உடைய மிருகங்கள் எல்லாம் மா என்று பெயர். கேசி அரக்கனை பற்றி சொல்லும்போது இப்படி எடுத்து சொல்றான். ஆண்டாள் கிருஷ்ணனுடைய சரித்திரத்தை இங்கு அழகாக செப்பியிருக்கிறாள். இந்த பாசுரத்தின் வாயிலாக கிருஷ்ணனாகப்பட்டவன் 7 வயசு முதல்லேருந்து 10 வயசு வரைக்கும் அரக்கர்களை எல்லாம் அழித்து அவர்களுக்கு செருக்கை போக்கி ஆயர்பாடியில் உள்ளே இருக்கிறவாள் எல்லாரையும் ரட்சித்து கம்சனால் ஏவப்பட்ட அரக்கர்களை அவருடைய கஷ்டங்களை எல்லாம் போக்கி
அங்க இருக்கிறவாளுக்கெல்லாம் பகவத் குணானுபவத்தை ஏற்படும்படி பண்ணும்படி செய்தான். ஒன்று, இந்திரனுடைய கர்வத்தை அடக்குதல். இரண்டாவது, கோவர்த்தனகிரியை அந்த மலையை தூக்குதல். மூன்றாவதாக விரஜை வாசிகளை காத்தல். ஆயர்பாடியில் இருக்கிறவ எல்லாரும் ரட்சிக்கிறான். அது மட்டுமல்ல, யமுன நதிக்கரையில் கிருஷ்ணன் தொடக்கமாக தன் சக தோழர்களுடன் ஆணிரிகள் எல்லாம் மேய்ச்சிட்டு அந்த கரையில் 12 மணி 1 மணி வேக்கில் மாடுகள் எல்லாம் இடத்தில் இருக்க வச்சு இவாளும் அந்த மரத்தடியில் எடுத்துட்டு வந்த சட்டியிலேருந்து இந்த தயிர் சாத்தை சாப்பிடுவாளாம். அதையும் கிருஷ்ணனும் சாப்பிடுவாராம். இந்த மாதிரிய சூழ்நிலையில் அந்த யமுன நதிக்கரையில் காளிங்கன் என்கிற சர்ப்பமாகப்பட்டது விஷத்தை பொழிந்தது. அதன் வாயிலாக கரையில் இருக்கிறவாரும் ஆணிரைகளாம் மறித்து போச்சு. ஆற்றில் இருக்கிறவா எல்லாரும் வந்து கிருஷ்ணன் கிட்ட முறையிடுறா, கண்ணா இந்த முறை நடந்து போச்சு. உடனே கிருஷ்ணன் என்ன பண்ணார், அவ்விடத்தில் யமுனை நதிக்கரையில் அந்த சர்ப்பத்தினுடைய தலையில், காளிங்கனுடைய தலையில் மேல் நின்று கொண்டு நடனமாடி அவற்றின் கொட்டத்தை அடக்கி அவளையும் ரட்சித்தார். ஆயர்பாடியில் உள்ள சிறார்களையும் கிருஷ்ணன் பாதுகாத்தார், ரட்சித்தார், கடாட்சித்தார். 7லேருந்து, அதாவது இந்த விஷயம் 7லேருந்து 10 வயசுக்குள்ள கண்ணன் இதெல்லாம் இந்த லீலைகள்லாம் பண்ணிட்டாராம். மேலும் மல்லரை மாட்டிய அப்படின்னு ஒரு வசனம் இவ்விடத்தில் தாயார் சாதிச்சிருக்கா. கம்சனின் சதி திட்டத்தை பத்தி இங்க எடுத்து சொல்றா. அதனுடைய உட்கருத்தை தான் இவ்விடத்தில் சூடி கொடுத்த நாச்சியார் வெளிப்படுத்தி காட்டியிருக்கா. அக்ரூரர் என்பவர் கிருஷ்ணனுக்கு சிறந்த பக்தன். அவர் எது வம்சத்தை சேர்ந்தவர், நேர்மை தவறாதவன், வேத விற்பன்னன், சாஸ்திர இதிகாச புராணங்களையும் தத்துவ இதத்தையும் மேலும் அனைத்து லட்சணங்களையும் ஒரு சேர கற்றுத்தெளிந்தவன், அனைவராலும் போற்றி மதிக்கத்தக்கவன், முக்கியமாக கம்சனின் மிகச் சிறந்த நண்பன், தூதுவன். இப்பேற்பட்ட ஏற்றம் கொண்டவர் தான் அந்த அக்ரூரர். கம்சனுக்கு தூதுவனாக இருக்கான், நண்பனாகவும் இருக்கான். ஆனால் அவருடைய பிரீத்தி, அன்பு, காதல், பற்று, பணிவு இதையெல்லாம் ஸ்ரீமன் நாராயணன் கிருஷ்ணனிடத்தில் தான் அதிகம். அந்த கிருஷ்ணனை பார்க்கணும்னு பல நாட்களாக அவள், ஆனால் பார்க்க முடியல. அதுக்கு ஒரு வாய்ப்பு மல்லரை மாட்டிய என்ற இந்த அடியின் வாயிலாக சூடி கொடுத்த நாச்சியார் நம்மளுக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். இந்த நேரத்தில் எல்லா அரக்கரையும் பூதனை அழிச்சிருக்கா, சடகாசுரன் அழிச்சிருக்கா. இப்படி தொடர்ந்து அரக்கர்கள் எல்லாம் அழித்து கம்சனால் ஏவப்பட்ட எல்லாரையும் அழிச்சினே வந்தான் இல்லையோ. அதனால கம்சனுக்கு தொடர்ந்து தோல்வியே நடந்தது. எப்படியாவது கண்ணனை வைத்த சதி திட்டம் கம்சன் தீட்டினான். இந்த செயலில் வெற்றி பெற கம்சன் என்ன பண்ணான் தெரியுமோ இல்லையோ, சிவசக்தியான கால பைரவருக்கு முதல்ல பூஜை ஆரம்பிச்சான். அடுத்தது மிருக பலி இட்டான், மகா யஜ்ஞத்தை நடத்த ஆரம்பிச்சுட்டான். இந்த செயலை செய்வதற்கு தந்தை உக்ரசேனனும் சித்தப்பா தேவகனுக்கும் உடன்பாடில்லை. கம்சா, நீ பண்றது தவறு, நீ பெருமாள் கிட்ட அபசாரப்படக்கூடாது, கண்ணன் வந்து சாதுவானவன், அவன்கிட்ட இப்படிலாம் நடக்கக்கூடாது அறிவுரை கூறுறான். ஆனால் இந்த கம்சன் செய்த சதி திட்டத்திற்கு ஒத்துழைப்பு கொடுத்தவாளும் இருக்காளாம். அவ யாருன்னாக்கா கம்சனின் மாமனார் ஜராசந்தன், தூமிதர் என்கிற புரங்கரசன், சம்பரான், பானாசூரன், நரகாசூரன் போன்றவர்களின் பலத்தினால் இப்படி சதி பண்ணி கிருஷ்ணனையும் அவளையும் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு கர்வத்தோடு திகழ்ந்தவன் கம்சன். இந்த நேரத்தில் கம்சனாகப்பட்டவன் தனது நண்பனான அக்ரூரரிடம் உதவி கேட்டு வரான். அது மட்டுமல்ல,
தூதுவனாக சென்று பிருந்தாவனத்தில் உள்ளவர்களை அழைத்து வர கம்சன் அவனிடம் விண்ணப்பம் பண்றான். விண்ணப்பம் மட்டுமல்ல, தூதுவன். ஏன்னா கம்சனுடைய திருமாளிகளில் ஒரு கைங்கரியத்தை பண்ணக்கூடியவன், வேலையாட்களாகவும் இருக்கான். அவ்விடத்தில் அக்ரூரர் அவனுக்கு சிறந்த நண்பனாகவும் இருக்கான். இது கட்டளையாகவும் எடுத்துக்கலாம், நண்பனுக்கு செய்ய உதவியாகவும் எடுத்துக்கலாம். ஆனால் இதில் இந்த திட்டத்தினை வெளிப்படுத்தும் பொழுது மதுராவில் தனுர் யக்ஞ யாகம் ஒன்று நடத்த போறேன், கோகுலத்தில் உள்ள அனைவரையும் அழைத்து வர வேண்டிய நீதான் அப்படின்னு அக்ரூரர்கிட்ட கம்சன் சொன்னானாம். இந்த நேரத்தில் கம்சனுக்கும் அக்ரூரருக்கும் ஒரு வாதம் நடக்கிறது. இது எப்பேற்பட்ட வாதம்? உனது செயல் ஈனச் செயல், பிரபன்னஸ்தனாகிய நான் சொல்வதை கேள் அப்படின்னு அக்ரூரர் சொல்றார். பிரபன்னஸ்தன்னா தத்துவைத புருஷார்த்தங்கள், வேதத்தை அறிந்தவர், பிரபந்தத்தை அறிந்தவர், நல்லது கெட்டது எல்லாம் தெரிந்தவர், சம்பிரதாயத்தின் பெருமையையும் கிருஷ்ணனுடைய கல்யாண குணங்களையும் ஸ்ரீமன் நாராயணனை அனுபவிக்கக்கூடிய எண்ணத்துடனும் எல்லாம் எடுத்து கம்சங்கிட்ட சொல்றான். திட்டமிடுவது மனிதனுடைய அறிவு, அதை வெற்றி பெற செய்பவன் இறைவனே. எனவே தவறு என மதியோசனை தெரிவித்தார் அக்ரூரர் கம்சனுக்கு. கம்சனின் கட்டளையின் பேரில் நண்பன் என்பதற்காகவும் தூதுவன் என்ற முறையில் கிருஷ்ணனை அழைத்து வர ஒருவாறு அக்ரூரர் சம்மதம் தெரிவிச்சிட்டார். இந்த சம்மதத்தின் வெளிப்பாடு அக்ரூரருக்கு உள்நோக்கமும் ஒன்று இருக்கு. இளநாள் கிருஷ்ணனை சேவிச்சதே கிடையாது. கிருஷ்ணனுடைய உருவம் எப்படி இருக்கும்? ஸ்ரீமன் நாராயணன் இவருடைய அவதாரம் தானே, அவர் எப்படி இருப்பார், அவரை பார்க்கணுமே அப்படின்ட்டு சந்தோஷத்தோடையும் இருக்கா. இதன் வாயிலாக தூதுவனாக சென்று கிருஷ்ணனை தரிசிப்பதில் மகிழ்ச்சி பெற்றார் அக்ரூரர். பிருந்தாவனத்துள்ள நுழைஞ்சிட்டார் அக்ரூரர். நுழைஞ்சிட்ட பிறகு இந்த பக்கம் தங்கமயமாக மரகத மலையாக நமது கிருஷ்ணனும், வெள்ளி மலையாக பிரகாசிப்பது பலராமன். இந்த கோடியில் அவர், அந்த கோடியில் இவர். சாதாரண கண்ணுலால பெருமாளை நம்மளால பார்க்க முடியாது. இப்பேற்பட்ட கிருஷ்ணனே அர்ஜுனனுக்கு என்ன பண்ணார்? இந்த கண்ணால உன்னால பார்க்க முடியாது, தனக்கு அவனுக்கு தனி கண்ணை கொடுத்தார். அவ்விடத்தில் அப்படி. மேலும் இவ்விடத்தில் யசோதைக்கு கண்ணா வாயை தர, மண்ணு சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிடலேன்னு வாயை திறந்து காட்டு அப்படின்னு உடனே ஈரேழு லோகத்தையும் அவ்விடத்தில் கிருஷ்ண பரமாத்மா யசோதைக்கு காட்டி அருள் புரிந்தார். இவ்விடத்தில் தூதுவனாக சென்ற அக்ரூரருக்கு ஒரு பக்கம் ஜெகஜோதியாக, எப்படி 1000 கோடி சூரியனுக்கு ஒப்பானவையாக பெருமாள் கிட்ட இருக்கிற சங்கு சக்கரம், கிருஷ்ணன் கிட்ட இருக்கிற சங்கு சக்கரம் ஆகப்பட்டது எப்படி பிரதிபலிக்கிறது? பிரதிபடஸ்ய பூஷணா வரகுணஸ்தோம பூஷணா ஜனிபயத்தான தாரணா ஜெகதவத்தான காரணா நிகில துஷ்கர்ம தர்சனா நிகம சத்தர்ம தர்சனா ஜெய ஜெயஸ்ரீ சுதர்சனா ஜெய ஜெயஸ்ரீ சுதர்சனான்ட்டு ஜெகஜோதியாக கிருஷ்ண பரமாத்மா அக்ரூரருக்கு காட்சி கொடுத்தார். கண்ணு கூசறதே. சரி, இந்த பக்கம் பார்க்கலான்னாக்கா பலராமன். இவர் யார்? கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகத்தில் ஆதிசேஷனுடைய அவதாரமாக கண்ணனுக்கு அண்ணனாக இவ்விடத்தில் பலராமன் அவதரித்து அவர் ஒரு விதமாக காட்சி கொடுக்கிறார். இப்படி இந்த காட்சியை கண்டவுடனே எப்பேற்பட்ட வியத்தம் அக்ரூரருக்கு, அவர் கண்ணிலேருந்து ஜலமா கொட்டுறது. அவர் அந்த பிருந்தாவனத்தை உள்ள நுழைஞ்ச உடனே மேற்கொண்டு நடந்து போல. இந்த பக்கம் கண்ணனை பார்த்தாரா, அந்த பக்கம் பலராமனை பார்த்துட்டார். அவன் நடந்து போன அந்த அடி சுவடிகள் கீழே இருக்கிறத பார்த்துட்டு விழுந்து விழுந்து அந்த திருவடியை தொட்டு தொட்டு சேவிச்சுட்டு அழுதுனே உள்ள போறாரா. அப்படி நிமிர்ந்து பார்த்த பிறகு கண்ணன் என்ன பண்றார்? வாரும் அக்ரூரரே, கம்சனின் தூதுவனாக வந்தீரோ அப்படின்னு கூட்டுட்டு ஷோடசோபசாரம் ராஜ மரியாதையுடன் பூர்ணகும்ப மரியாதையுடன்
ஆணிரைகளையும், ஏன்னா அங்க இருக்கிறது எதுகுலவாதிகள், அங்க இருக்கிற இடைச்சேர் இலக்குவாளிகள்லாம் பசு கண்ணு மாடு இதுதான் அவளுக்கு செல்வங்கள். அந்த செல்வத்தை எல்லாம் இவருக்கு கிருஷ்ணன் அக்ரூரருக்கு கொடுத்து கௌரவிக்கிறாராம். அக்ரூரர் உள்மனசு ஒன்று சொல்றது, முதலாக பாதசூழலை வணங்கி தாரை தாரையாக கண்ணீருடன் காட்சியளிக்கக்கூடிய அக்ரூரர் அவரை பார்த்து புன்சிரிப்புடன் பசுவை தானமாக கொடுத்து ஷோடசோபச்சாரம் செய்து கிருஷ்ணர் அவரை கௌரவிக்கிறாரு. இந்த நேரத்தில் தூதுவனாக வந்த அக்ரூரர் கம்சன் திட்டம் பற்றியும் நாரதர் வந்து சென்ற தகவல் பற்றியும் தெரிவித்தாராம். அப்பவும் கிருஷ்ணர் புன்முறுவலுடன் ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். ராமாவதாரத்தில் லக்ஷ்மணனும் சரி சக்கரவர்த்தி திருமகனும் சரி வதம் பண்ணும்போது அவருடைய தோற்றம் ஒரு மாதிரியா இருந்தது. ஆனா கிருஷ்ண அவதாரத்துல கண்ணன் சிரிச்சுட்டே பண்ணுவார். எல்லாத்தையும் போதனை வரா, பால் கொடுக்கணும், குழந்தைக்கு விஷம் கொடுக்கணும்ட்டு வரா, அப்பவும் அவர் முகம் சிரிச்ச முகத்தோடு இருக்கிறது. காளிங்க நர்த்தனம் ஆடினார். அப்ப அந்த சர்ப்பத்தின் மீது தலையின் மீது காலை வைத்து ஆடும்போது பெருமாள் சிரித்து கொண்டிருக்கிறார். ஆக ராமாவதாரத்திலும் கிருஷ்ணாவதாரத்திலும் ஒப்புமைப்படுத்தி பார்க்கும் பொழுது பெருமாள் எல்லாத்திலையும் புன்சிரிப்புடன் சாதிச்சுட்டார் அப்படின்றத நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். இவ்விடத்தில் அக்ரூரரையும் புன்முறுவலுடன் வரவேற்று அவரை அரவணைத்தார், காட்சியும் கொடுத்தார். பிருந்தாவனத்திலிருந்து கண்ணன் அனைவரையும் அழைத்து கொண்டு வருதல். இப்ப எங்க போறார்? பிருந்தாவனத்திலிருந்து கிளம்பியாச்சு. அக்ரூரர் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு கம்சனினுடைய தூதுவனாக வந்தனை பெருமைப்படுத்தும் விதமாக கண்ணன் இவ்விடத்திலிருந்து அவ்விடம் சென்றார். குவளையாப்பீடம் என்ற யானையை அடித்தல் முதல சாணூரமூர்த்திகளாகிய 2 மல்யுத்த வீரர்களை கண்ணன் அடித்தான். கடைசியாக கம்சனையும் வீழ்த்தினான். இறுதியாக மதுராவை மீட்டு வசுதேவர் தேவகியை சிறையிலிருந்து மீட்டு இந்த இடத்துல கிருஷ்ணாவதார பெருமையை நிலைநாட்டினார் என்று சூடி கொடுத்த நாச்சியாரது பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய இந்த விஷயத்தை கிருஷ்ணனுடைய அனுபவத்தின் வாயிலாக, கிருஷ்ணனுடைய பெருமையின் வாயிலாக சூடி கொடுத்த நாச்சியார் இதை நமக்கு அற்புதமாக எடுத்து காட்டியிருக்கார். மேலும் தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவின் ஆராய்ந்து அருளேலோர் என்பாவாய். தேவாதி தேவன் இந்த பாசுரத்துல காஞ்சி வரதராஜ பெருமானுடைய பெருமையை பிராட்டியாகப்பட்டவள் எடுத்து காட்டியிருக்கான். தேவனை காட்டிலும் அதிக மேம்பட்டவன் ஆச்சாரியன். இவ்விடத்தில் அக்ரூரருடைய பக்தியின் வெளிப்பாட்டினால் அவதார பெருமையை கிருஷ்ணன் உணர்த்தியிருக்கா அப்படின்னு ஆண்டாள் சாதிச்சா. வாவா என்று பிரேமத்துடன் அழைத்து சிஷ்ய லட்சணம் பூர்த்தியாகியுள்ளதா என்று எம்பெருமான் ஆராய்ந்து பார்த்து தெரிந்தவாறே ஆஹா ஆஹா என்ற சகல சம்பந்தத்தையும் அருள் பாவிக்கிறார். பெருமாள் திருக்கச்சினம்பிகள் தேவராஜ பெருமாள்கிட்ட ஆளவட்ட கைங்கரியம் பண்ணார். அந்த ஆளவட்ட கைங்கரியத்துக்கு ஏற்றம் கொடுத்து 6 மாதம் கழித்து அச்சை சொரூபமாக இருக்கக்கூடிய பெருமாள் யாருக்கிட்டையும் பேச மாட்டா. ஆனா அச்சை நிலைமையை மீறி ஒரு கிட்ட பேசியிருக்காருன்னா அது திருக்கச்சினம்பிகள் கிட்ட தான். உவந்தோன் நம்பி என்று தன் திருவாய் மலர்ந்து அவரிடம் பேசியிருந்தாக ஒரு சரித்திரம். ஆக ஆள வந்தார். தமக்கு பின் இந்த சம்பிரதாயத்தை யார் வளர்க்கணும்? தமக்கு பின் இந்த வைஷவமாகப்பட்டது 108 திவ்யதேசத்தில் வீற்றிருக்கிற எல்லா பெருமாள்களுக்கும் அரங்கன் தொடக்கமாக
திருமலை, அதாவது கோயில் பெருமாள், திருமலை பெருமாள் கோயில் தொடக்கமாக இருக்கிற எல்லா திவ்ய தேசத்தில் இருக்கிற பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணுமே. தமக்கு அப்புறம் யார் இதை கண்டினியூஸா பண்ணுவார்? இந்த கைங்கரியத்தை யார் வளர்க்க போறா? இப்படின்னு இருக்கிற சூழ்நிலையில தான் நம் ராமானுஜரை அவர் பெற்றார். எதன் வாயிலாக? வரதராஜ பெருமாள் கிட்ட இந்த ராமானுஜரை ஸ்ரீரங்கத்துக்கு விண்ணப்பம் பண்ணி அழைத்து கொண்டு வந்தாராம். அவ்விடத்தில் அவரை இசையின் வாயிலாக, பிரபந்தத்தின் வாயிலாக, அந்த வரதராஜ பெருமாளை மயக்கினதின் வாயிலாக வரதராஜ பெருமாள் கேட்கிறாராம், பிராட்டியை தவிர எதை வேணாலும் நான் உனக்கு கேள்வி கொடுத்துட்றேன்னாராம், பெருந்தேவி தாயாரை தவிர. அப்போ எமக்கு நம்ம ராமானுஜரை கொடும் அப்படின்னு கேட்டார். கொடுத்துட்டார். கொஞ்ச தூரம் வாசப்படிக்கிட்டு போனோடனே பெருமாளும் திருக்கச்சிலம்பிலும் கண்ணிலேருந்து ஜலம் வருதான். ஏன்னா பிராட்டியை தவறேன்னு சொன்ன, ராமானுஜரை தவறேன்னு சொல்லாம போயிட்டேனே. அப்பேற்பட்ட ஒரு விபாவமாகப்பட்டது, அப்பேற்பட்ட வைபவமாகப்பட்டது ஆச்சாரியன் கேட்டதின் வாயிலாக ஆளவந்தாரின் வேண்டுதலுக்கு இணங்க அரையர்களை அனுப்பி பெரிய நம்பி தொடக்கமாக வரதராஜ பெருமாள் அவளுக்கு கேட்டதின் பலன் வாயிலாக கேட்டதெல்லாம் வாரி வாரி கொடுப்பவர் நம் வரதராஜ பெருமாள். அப்பேற்பட்ட மகாச்சாரியன் பெருமைய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய் அருளேலோர் என்பாவாய். இப்பேற்பட்ட விஷயத்தை இந்த பாசுரத்தில், அதாவது கீழ்வான வெள்ளன் பெருமை சிறுவீடு அப்படின்னு சாதிச்சிருக்காங்க. மேலும் இந்த வரதராஜ பெருமாளுடைய கைங்கரிய வைபவத்தை நாம் அனுபவிக்கும் பொழுது இந்த பெருமாளுக்கு தன்னிடம் எதையும் வச்சுக்க மாட்டாராம். இப்போ இந்த அரங்கன் இருக்கார, இந்த ரங்கநாத பெருமாள் டயத்துக்கு போகத்தை அனுபவிக்கக்கூடியவர். அதாவது போக மண்டபம், புஷ்ப மண்டபம், தியாக மண்டபம்னு சொல்லுவாங்க. இந்த போக மண்டபமாகப்பட்டது ரங்கநாதருக்கு 10 மணிக்குனா 10 மணி, 11 மணினா 11 மணி போகத்தை அனுபவிப்பார். வந்தையா சரி வா சந்தோஷம் கடாட்சிப்பார். ஆனால் புஷ்ப மண்டபமாகப்பட்டது அண்டரண்ட பகிரண்டத்து ஒரு மாநிலம் எழுமால் வரை பண்டெல்லாம் வேங்கடம் மார்க்கடல் வைகுந்தம் கொண்டங்குறிவார்க்கு கோயில் போல் வண்டு வளங்கிளரும் நீல் சோலை வன்பூங்கடிகை இளங்குமரன் தன்மின் நகர். அப்பேற்பட்ட திருவேங்கடமுடையான். அவர்கிட்ட நீ போயிட்டீனாக்கா தன்னுடைய திருவடியை காட்டுறார். என் திருவடியை பிடிச்சிக்கோ, உனக்கு நான் கடாட்சிக்கிறேன். அது மட்டுமா, இவ்விடத்தில் பிராட்டியோடு கூடிய பெருமாள் அவரை பெருமைப்படுத்தும் விதமாக நம்மாழ்வார் அகலையில்லே நிறையமென்னு அலர்மேல் மங்கை உரைமாறுவா அந்த பாசுரத்தின் வாயிலாக அவரை பெருமைப்படுத்தினார். அவர் ஒரு பக்கம். ஆனால் வரதராஜ பெருமாள் காஞ்சியில் ஏழ்ந்திருக்கார் இல்லையோ, இந்த பெருமாள் தன்னை நாடி யார் வந்தாலும் இருக்கிறதெல்லாம் வாரி வாரி கொடுத்துருவாராம். கணக்குன்னு ஒன்றும் வச்சுக்க மாட்டாராம். அதனால தான் தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய்ந்து அருளேலோர் என்பாவாய். இப்படி இந்த பாசுரத்தின் வாயிலாக இன்றைய தினம் 7வது பாசுரத்தின் விளக்கத்தை நாம் அனுபவித்தோமாக. நம்ம ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பாசுரத்தில் அனுபவிக்கும் பொழுது இன்று 3வது பெண், அதாவது 6வது பாசுரத்திலேருந்து 15வது பாசுரம் வரைக்கும் ஒவ்வொரு தோழியை ஒவ்வொரு ஆற்றுல போய் எழுப்பின்னு இருக்கான்னு சொன்னோம். முதல் தோழியை எழுப்பும் பொழுது வெளியில் இருக்க சத்தத்தை கேட்டு எழுப்பினான். வெளியில் இப்போ ஏற்பட்ட சத்தம் வருதே, எழுந்துக்கோ. அது என்ன? பறவைகளுடைய மிரட்ரோசை. புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோயில் இல்லையா, பட்சிகள் பறக்கிறது, சிறகடிக்கிற சவுண்டு. இந்த பக்கம் சன்னதியில் ஆச்சாரிய புருஷர்களும் பிரபந்தத்தை ஓதுவர்களும் சத்புருஷர்களும் பெருமானுடைய விஸ்வரூப சேவை எப்போ சேவிக்கக்கூடிய அந்த மந்திரங்கள் உன் காதில் விழவில்லையா?
சங்கின் ஒளி உனக்கு பேரொளி கேட்கலையா? இப்படிலாம் வெளியிலுடைய சத்தத்தை அன்றைய தினம் சொன்னான். நேற்றைய தினம் இந்த பெண்மணியை எழுப்பும்போது ஆணை சாத்தன் என்கிற ஒரு பட்சியின் வாயிலாக பரத்வாக மகரிஷியினுடைய பெருமையை அனுபவித்து ஆற்றுக்குள்ளேயே சத்தம் வருது. எப்பேற்பட்ட சத்தம்! தயிரை கடையும் பொழுது பாறை போன்று இருக்கிறது தயிர், உளியினால் டங்கு டங்குன்னு சத்தத்தை போடுறா. அந்த சத்தம் கூடவா உனக்கு காதல ஓடல? அது மட்டும் இல்லை, வேற என்ன சொல்றா அவ? நாங்க ஹரிர் ஹரி, கேசவா, மாதவா, கிருஷ்ணா, கோவிந்தா, பரமாத்மா, இப்படி அவனுடைய திருநாமங்களை வானுலகம் நோக்கி கேட்கக்கூடிய அளவுக்கு நாமாவளியை பாடி எங்களுடைய மத்தினால் ஓசைப்படுத்துறோமே. அச்சித்தாலையும் அம்மித்தாலையும் ஒன்னோடு உரசுறது அதனுடைய சப்தம். மத்தை கயிறினால் கட்டி நாங்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் இழுத்து கடையும் பொழுது எங்களது கைகளில் உள்ள வளையனுடைய சத்தம் 7 லோகத்துக்குமே கேட்கறது. உன் காதுல ஒழியா அப்படின்னு நேற்றைய தினம் சொல்றான். நீ தான் எங்களை நடு நாயகமாக இருந்து எங்களை பெருமாள்கிட்ட போய் சேர்க்கணும். ஆனால் இன்றைய தினம் இவளுடைய பெருமை எப்படி சொல்லும் போது, நீ கிருஷ்ணனை அனுபவிக்கிற, கிருஷ்ணனும் நீயும் நகமும் சதையுமாக இருக்கீங்க. அதனால 5 லட்சம் பேரும் பெருமாளை சேவிக்க போறா. அவ எல்லாரையும் உங்க ஆத்து வாசல்ல நிறுத்திட்டு உன்னுடைய தலைமையின் வாயிலாகத்தானே நாங்கள் அந்த கண்ணனை பற்றணும். எதனால? நீரும் அவரும் நெருக்கமாக இருக்கீங்க, நகமும் சகதையும் போல இருக்கிறதுனால உன்னை வைத்து கொண்டு தானே பெருமாள் திருவிடையை நாங்கள் பற்றணும் அப்படின்னு இந்த பாட்டின் வாயிலாக பிராட்டி சாதிச்சிருக்கா. ஆவாவென்று ஆராய்ந்து அருளு. ஆச்சாரியர் சத்து விஷயங்களை மழையை போல பொழிவாராம். மழை பெஞ்சினே இருக்கும். அது ஏதாவது பிரதிபகாரம் எதிர்பார்க்கறதான்னா நல்லது எது கெட்டதுன்னு தெரியுமா? பள்ள பக்கமும் பெய்யும், மேடான பக்கத்திலையும் பெய்யும். அதுபோல ஆச்சாரிய புருஷனுடைய சத்து விஷயமாக்கப்பட்டது பொழிஞ்சி நேர்பாலா, எந்தவித பலனும் எதிர்பார்க்க மாட்டார். இவ்விடத்தில் எம்பெருமானார் நம் ராமானுஜர் அவருடைய பெருமையை, அதாவது நித்யா விபூதி நீலா விபூதி ரெண்டுத்துக்கு நீதான் ராஜா அப்படின்ட்டு உள்ள இருக்கிற ரங்கராஜன் சொல்ல, எம்பெருமானார் ராமானுஜருக்கு அப்பேற்பட்ட ஏற்றம். அதனால தான் தனது திருமுடி சம்பந்தத்தினால் முன்னால போயிட்டு வாழ திருமுடி சம்பந்தத்தின் மூலமாகவும் அவளை காக்க வைச்ச அதன் மூலமாக மோட்சத்தையும், பின்னால் இருப்பவர்களுக்கு தனது திருமுடி சம்பந்தத்தினால் மோட்சத்தையும் அளிக்கவல்ல அப்பேற்பட்ட ராமானுஜருடைய பெருமையை தெரிஞ்சுண்டு திருமங்கையாழ்வார் அவருடைய பாசரத்தில் சில விஷயத்தை அதன் வாயிலாக அனுபவித்து இன்றைய தினம் கீழ்வான வெள்ளன் நெருமை சிறுவீடு என்ற இந்த பாசரத்தினுடைய விளக்கத்தை நாம் அனுபவித்தோமாக. வாதுல ஸ்ரீனிவாசாரிய தனயம் வினயாதிகம் பிரஜாநிதிம் பிரபத்தேதம் ஸ்ரீனிவாச மகாகுரும் சண்டமார்ந்த வேதாந்த விஜயாதி சுதோத்துபிகி வேதாந்தரட்டகாயாத்த மகாச்சாரியாய மங்களம் என்று இன்றைய தினம் அடியேனுடைய உரையை முடிச்சுக்கிறேன்.